Why was Dhanush sir? எதுக்கு காரணம் சொல்லணும்? Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event supported by Milky Mist Ice Cream, powered by Dr. Srivarma Agil Tarum Ayurveda, VGP Marine Kingdom, The Chennai Mobiles, Electronics, Furnitures and Appliances. போர்த்தொழில் படம் பார்த்துட்டு கூப்பிட்டாரு. படம் நல்லா இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது கதை இருந்தா, உங்களுக்கு என் கூட வேலை செய்ய விருப்பம் இருந்தா, எப்படி விருப்பம் இருந்தாவா, அது எப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்? போர்த்தொழிலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ட்ரெய்லர்ல கதை மாதிரி தெரியாத இது கதை இல்ல, டெஃபினட்டா சர்ப்ரைஸ் இருக்கு. சாதாரண படத்துல கமல் சாருக்கு அவ்வளோ கெட்ட போட்டிங்க, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும் சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஒரு மேக்கப் போட்டு அந்த ப்ராஸ்தட்டிக்லாம் போடுறதுக்கு. தியேட்டருக்கு வரீங்கன்னா உங்களுடைய நேரம், நீங்க டிக்கெட்டுக்கு செலவு பண்ண போற பணம், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ப்ராப்பரா சின்சியரா நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுருக்கோம். நம்பி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும், நானும் உங்களை மாதிரி தான் தனுஷ் சாரோட ஃபேன். போர்த்தொழில் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது கதை இருந்தால், உங்களுக்கு என் கூட வேலை செய்ய விருப்பம் இருந்தால், எப்படி விருப்பம் இருந்தாவா, அது எப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ வந்து நான் நினச்சேன், இந்த மாதிரி தனுஷ் சார் ஒரு பெரிய ஆக்டர் வந்து நமக்கு இப்படி கூப்பிட்டு நம்மகிட்ட ஒரு கேட்குறாருன்னா இது எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படின்றத வந்து நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப ஒரு வெறி கொண்டு வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ படத்துக்கான வேலைகள்லாம் முடிஞ்சுது. ஏப்ரல் 30 படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வரணும். சார், நான் ஜிவி சார்கிட்டே சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு கிராமத்து ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு மியூசிக் அப்படின்னும் பொழுது மியூசிக்கு முன்னாடி கதை தான். ஸோ நிறைய காமெண்ட்ஸ், நீங்கள் பிஸியாக இருக்கீங்க படம் ப்ரொமோஷன் வேலைகளில், நிறைய காமெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னா, சபாஷ், கிராமத்து ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு படம் சபாஷ் அப்படின்னு மக்கள் எல்லாருமே காமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சொல்ல வந்தேனாக்க, அதாவது ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை, அதில் இமோஷன்ஸ் வந்து ரூட்டடாக இருக்கும், இருக்கிற கேரக்டர்ஸ் ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் ஹாலிவுட் ஸ்டைல் படம்னா என்னென்னா, நம்ம சொல்ல வந்த கதையை ஒரு நேர்கோட்டில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் சுவாரஸ்யமாக சொல்கிறது தான், அதுதான் நான் மீன் பண்ணேன். ஸோ படம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அது ஃபீல் பண்ணுவீங்க. சார், அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே 30th தான் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமாம், அதுதான் யூஷுவல் ஃபார்மேட். எஸ், ஐ ரெஸ்பெக்ட் தட் சார். பட் எப்பவுமே உங்களோட போர்த்தொழிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம், பட் இந்த படத்தில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் இது கதை மாதிரி தெரியாத இது கதை இல்லை. ஸோ டெஃபினட்டாக சர்ப்ரைஸ் இருக்குது. கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸில் உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்கும், பிளாட்டில் சர்ப்ரைசஸ் இருக்கும். டெஃபினட்டாக ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான படமாக இருக்கும் அது. ஓகே. அண்ட் எப்பொழுதுமே அதாவது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில், கரை படத்தில் வந்து தியேட்டரில் வந்து அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்னவாக இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸஸ், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக, அதாவது இவங்க நடித்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது. 2வது ஜிவி பிரகாஷோட மியூசிக், தேனீஸ்வர் சாரோட விஷுவல்ஸ். நாங்கள் சவுண்ட் டிசைனில் ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். நேற்று தான் மிக்ஸ் முடித்தோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இமர்சிவாக இருக்கும். அதாவது நீங்கள் படம் பார்க்குறீங்கன்றத மறந்து அந்த உலகத்துக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சவுண்ட் டிசைன் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட அடுத்த கேள்வியும் இதை கனெக்ட் பண்ணி தான் ஒரு விஷயம் சார். நீங்களே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, அந்த கேரக்டர் வந்து ஒரு இமென்ஸாக இருக்கும் அப்படின்னும் பொழுது, why was Dhanush sir? இந்த படத்துக்கு என்ன காரணம்? இட் ஷுட் பி ஓன்லி தனுஷ் சார்ன்றதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் எந்த படத்தில் வேணாலும் கொண்டு போய் உட்காந்து வைக்கலாம்ல. ஸோ அதுக்கு எதுக்கு காரணம் சொல்லணும்? எக்ஸலண்ட் ஆக்டர். அதாவது எனக்கு என்னென்னா, இன்னுமே நல்லா நம்ப முடியல தனுஷ் சாரோட படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ட்டு. என்னென்னா, அவர் நம்ம இப்போ இந்த லெவலில் ஒரு டைரக்டராக இருக்கோன்னா, அவர் நடிப்பில் நம்மளை இங்கே கொண்டு போய் நிறுத்திடுவார். ஸோ இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஒரு 2வது படமாக இருந்தாலும் ஐ திங்க் எப்பவுமே அந்த சேலஞ்சிங் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். வாட் வாஸ் ஸோ சேலஞ்சிங் டு யூ இந்த படம் பொறுத்த வரைக்கும்? எனக்கு சேலஞ்சிங் என்னென்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் மாற்றி காட்டணும். லுக்காகவும் சரி, அவங்கள காஸ்ட் பண்ணுற விதமாகவும் சரி.
ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு மேக்கப், ஸ்பெஷல் மேக்கப்பாக இருக்கட்டும், எழுதின விதமாக இருக்கட்டும், ஸோ அந்த ஆக்டர்ஸை உள்ளே கொண்டு வரது சேலஞ்சிங்காக இருந்தது. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ ரவிக்குமார் சார்லாம் வந்துட்டு நான் போய் கதை சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் நீங்கள் வந்து தசாவதார படத்தில் கமல் சாருக்கு அவ்வளோ கெட்டப் போட்டிங்க, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு 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 மேக் ஓவர் கொடுக்கணும் சார், எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொன்னால் அவரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அவர் மேக்கப் போட்டு அந்த ப்ராஸ்தட்டிக்லாம் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் 200% ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் சார், உங்களை பற்றி வரக்கூடிய முக்கியமான ஒரு காமெண்ட் எப்போவுமே என்னென்னா, அ பர்சன் வித் ஆல்வேஸ் வெரி ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, ஆனால் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்போதுமே ஒரு கிறிஸ்டல் கிளியர், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்ற காமெண்ட்ஸ் மக்கள்கிட்டேருந்து எப்போவுமே வந்துட்டுருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நான் பார்க்குறது, அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் இது எப்படி தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது எனக்கும் தெரியும். பட் என்னென்னா, இப்போ நம்ம சினிமான்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் இஸ் மணி அப்படின்ற போது அதை வந்து வீணடிக்காமல் இருக்கணுன்றா ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ணுறது, பிளானிங்கோட அப்ரோச் பண்ணுறதுன்றது இஸ் த ரைட் வே டு டூன்றதுனால தான் அது பண்ணுறோம். ஸோ அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அது கோவை மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார். ஏன்னா April 30th இந்த படத்துக்காக தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்க எல்லாருக்குமே? நீங்கள் வந்து தியேட்டருக்கு வரீங்கன்னா உங்களுடைய நேரம், நீங்கள் டிக்கெட்டுக்கு செலவு பண்ண போகிற பணம், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ப்ராப்பராக சின்சியராக நாங்கள் எல்லோரும் வேலை செஞ்சுருக்கோம். நிச்சயமாக நம்பி வாங்க, படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து என்னுடைய ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார், நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு மனிதர். நம்மளாம் என்னென்னா ஒரு வேலையை எடுத்து அது ஒழுங்காக செய்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுது. நீங்கள் அந்த ஏவி பார்த்துருப்பீங்க, சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் அப்படியே பார்ப்பேன், என்ன திடீர்னு பார்த்தா ஒரு கவர்னரோட மீட் பண்ணன்னு ஒரு ஃபோட்டோ போடுவார், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டோட மீட் பண்ணன்னு ஒரு ஃபோட்டோ பண்ணுவார். இதுக்கிடையில் திடீர்னு நேற்று நைட்டு ஒரு படம் பார்த்துப்பா சூப்பராக இருந்தது பண்ணுவார். எப்படி தான் அவருக்கு டைம் இருக்குன்னு தெரியல. உண்மையிலே எனக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ சார், ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் என்ன படம் எடுக்கணும்னு நினச்சனோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குஷ்மிதா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் நிறையா ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு, கேஎஸ் ரவிக்குமார் சார், ஜெயராம் சார், சுராஜ் சார், பிருத்வி, கருணா சார், எல்லாருமே ரொம்ப ஆனஸ்ட்டாக ஜெனுவனாக பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு அடுத்து என்னன்ற சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட அந்த லூஸ் விடாமல் என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் படம் கொண்டு போகும். நிச்சயம் April 30th தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ மீண்டும் ஒரு முறை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். Kara pre-release event title sponsor Chennai's Amrita Groups of Institutions. Let's Go Holidays, travel beyond boundaries. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Powered by Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VGP Marine Kingdom, India's first and largest walk-through aquarium. The Chennai's Mobiles மற்றும் Electronics Furnitures. Mobileக்கு Chennai Mobiles Applianceக்கு Digital Hub, all in one store. Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event. Supported by Milky Mist Ice Cream. Powered by Dr. Sri Varma Agil Tarum Ayurveda. VGP Marine Kingdom. The Chennai Mobiles. Electronics, Furnitures and Appliances.